கடகராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பலன் எப்போ அப்படிங்கிறத பார்ப்போங்க. வாக்கியப்படியான இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி இந்திய நேரப்படி பகல் 11 மணிக்கு சரியாக 11 மணிக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வராருங்க. உங்களுடைய ஜென்ம ராசி ஆகிய கடக ராசிக்கு வருகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராருங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவதற்கு இல்லை. இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக இந்த குரு பகவானுடைய பார்வை நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் கூட முக்கியமாக சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரயாண காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு பத்திரத்தை சைன் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகிறீங்கன்னா 1க்கு 2 முறை அல்லது 3 முறை கூட அதை நீங்கள் பரிசோதித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ளே நுழையிறது நல்லது. சைன்இன் பண்ணிக்கிறது இல்லை. அதை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்கள்கிட்டையோ அல்லது வேறு யாராவது ஒரு பெரிய வல்லுநர்கள்கிட்டையோ அதற்கு தக்க உதவிகளையோ ஆலோசனையோ பெற்றுக்கிட்டு அப்புறமா அதை நீங்கள் செய்யலாம். அது ஒரு சொத்து வாங்குறதாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒர்க் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ டீலர்ஷிப்பாக இருக்கலாம். அது மாதிரி எந்த விஷயமாக நீங்கள் அதுக்காக முன்னெடுப்பு எடுத்தாலும் கூட அதை 1க்கு 2 முறை தக்க ஆலோசனை பெற்றுக்கிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் செய்கிறது, உங்களுக்கு அதை பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. எதனால் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் வருவதனால சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமான சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வை அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கடகராசிக்கு கொடுக்குங்க. கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். ஒவ்வொரு வருடமும் குரு பெயர்ச்சி நடந்தாலும் கூட இந்த 12 ஆண்டுக்கு வரக்கூடியதான ஒரு அரிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைவது. பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அவருடைய பார்வை கரெக்டாக சொல்லப்போனால் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை நேர் பார்வையாக பார்க்கிறார். இந்த நேர் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கவனிச்சிங்க அப்படின்னா திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா புதிய வகையான வீட்டு உபகரண பொருட்கள் வாங்குறதுக்கு, ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகனம் வாங்குவதற்கு பெரிய யோகத்தை இந்த குரு பகவான் உண்டு செய்வார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஒரு சுமூக உறவு ஏற்படும். தந்தையாருக்கு ஏதாவது உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. எல்லாருமே உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய செயல்பாடுகள், புதிய வகையான துவக்கம் இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் ஆலோசித்து நன்கு விசாரிச்சுட்டு துவங்குவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே போல் மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள், காஞ்சி மகாசுவாமி, வடலூர் ராமலிங்க அடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா, இது மாதிரி எந்த மகான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.